ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசையலான்றதும் சப்பாத்தி எப்படி செய்யலான்றதும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான உப்பு அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. ஒரே நேரம் நம்ம ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா சாஃப்ட் டவ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே மடக்கி ஒன்று மேலே இன்னொன்று வச்சு மடக்கி பிசைகிற மாதிரி பிசைங்க. ஸோ அந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு வந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், சப்பாத்திஸும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி பிசைறதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட்டுட்டு நம்ம அதை ஒரு டவ்வாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு அதை வந்துட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு இந்த மாதிரி ரெடியாகி வந்திருக்கும். ஸோ இப்போ அதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உருட்டி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மேக்கரில் அதை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு வர மாவு இருக்கும் இல்லையா, ஸோ ட்ரை ஃப்ளவர் அதை நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ உங்களுக்கே தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டையாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஒன்றா திரட்டி எடுத்து தட்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை போட்டுடலாம் கல்லில். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கல் வச்சுட்டு நீங்கள் நல்லா அது காயணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா கல் காஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு சாஃப்டான சப்பாத்திஸ் கிடைக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சப்பாத்தி போடுங்க. ஒன்ஸ் போட்டுட்டு அதை திருப்பி போட்டுட்டு லைட்டாக அது வெந்ததுக்கு அப்புறமா அது மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ லைட்டாக போட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஆயில் கூட போட தேவையில்ல. லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் போட்டிங்கன்னா கூட போதும். போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலே அது நல்லா உப்பி வரும் மேலே வரைக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே எலும்பி வந்தோடனே 2 பக்கமும் மாற்றி போட்டுட்டு நீங்கள் அந்த சப்பாத்தியை வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டோடது ஆயில் போட்டு நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி நான் போடுறது ஆயிலே போடாமல் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஆயிலே போடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்லா உப்பி வரும், பூரி மாதிரி அது நல்லா உப்பி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சப்பாத்தி எப்படி சாஃப்டாக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி யாருக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வரலன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ்லாம் வரும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக ரெடியாக இருக்குது அப்படின்னு. அதை நான் உங்களுக்கு அப்படியே பிச்சு கூட காட்டுறேன். ஸோ பிளேட்டில் வச்சுட்டு ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் என்ன வேணுமோ சட்னி, சாம்பார், ஆர் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது கூட வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ போட்ட சப்பாத்தி எல்லாமே எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.